எப்படிப்பட்டவரோ என்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க வகை தேடினான். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உண்மையும் சத்தியமுமானவைகள். இந்த பரிசுத்த வேதாகமும் நம்முடைய நீதிமன்றத்திலே, உலகமெங்கும் இருக்கிற நீதிமன்றங்களிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இதில் எழுதப்பட்டவைகள் உண்மையாயிருப்பதினாலும் நீங்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்மையாயிருக்கும் என்று இதிலே நீங்கள் சொல்லி சத்தியமிடுங்கள் என்ற ஆமென் கட்டளையின்படி இதில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களும் உண்மையாயிருக்கிறது, சத்தியமாயிருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு மனிதரை குறித்து புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. சகேயு என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். வீட்டிலிருந்து இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். உங்களுக்கு வியாதி இருந்தால் நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும் போதே ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுக்கு ஒருவேளை கடன் பிரச்சனைகள் அல்லது தொழில முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை, திருமணமாகாத நிலைமை, படிப்பிலே குறைவற்ற காரியங்கள், போதிய ஊதியம் இல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சகேயு ஒரு வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாக அந்த கிராமத்திலே காணப்படுகிறான். அவனுடைய வேலை என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும் ஒரு பொருட்களையோ அல்லது அதற்குரிய ஜாமான்களையோ அல்லது ஏதோ ஒன்றை எடுத்து செல்லும் போது அதற்கென்று அரசாங்கத்திலே வரி கட்ட வேண்டும். அப்படி வரி கட்டுகின்ற பணியிலே, முக்கியமான பணியிலே, உயர்ந்த பதவியிலே இந்த சகேயு அங்கு வேலை பார்க்கிறான். இவன் என்ன செய்வான் என்றால், தவறுதலாய் பணத்தை சம்பாதிக்கிறவனாய் இருந்தான். எப்படி தவறுதலாய் பணத்தை சம்பாதிக்கிறான்? அங்கே பொருட்கள் போக வேண்டிய இடத்திலே இவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இவன் என்ன செய்வான்? அதிகமான பணத்தை அவர்களிடத்திலே வாங்கி அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அனுமதி இல்லாத எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள், ஆனால் எனக்கு அதிகமான பணத்தை தாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே அதிகமான சொத்தை சேர்த்து வைக்கிறவனாய் இந்த சகேயு காணப்பட்டான். அப்படிப்பட்ட சமயத்திலே ஒரு நாள், நன்றா நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு இயேசு வந்ததை அவன் கேள்விப்படுகிறான், வருகிறதை கேள்விப்படுகிறான். 365 நாட்கள் இருக்கிறது. 365 நாட்களிலே ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் நடைபெறுவதற்கு, இப்படிப்பட்ட அலங்கார ஒளி அமைப்பிலே இப்படிப்பட்ட கூட்டங்களை அமைப்பதற்கு ஆண்டவர் எப்படி நமக்கு அமைத்து தந்தாரோ இந்த கிராமத்திலே, அதே போல அந்த கிராமத்துக்குள்ளே இயேசு வந்தார். இயேசு வந்ததை இந்த சகேயு முதலாவது அறிந்தான். முதலாவது என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க. அறிந்தான். எப்படி அறிந்தான்? இயேசு நல்லவர் என்பதை அறிந்தான். இயேசு சுகத்தை கொடுப்பார் என்பதை அறிந்தான். இயேசு மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதை அறிந்தான். இயேசு பாவிகளை ரட்சிக்க வல்லவர் என்பதை அறிந்தான். இயேசுவின் பிள்ளையாய் வாழுகின்ற பொழுது அவர் இந்த உலகத்திலே மரிக்கிற ஜனங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார். அவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளை அவர் நரகத்திற்கு கொண்டு செல்வார். அவருக்கு பிடித்து அவரோடு கூட வாழுகிற பிள்ளைகளுக்கு சொர்க்கம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். எப்படி? நல்ல பள்ளிக்கூடம் எங்கே என்பதை எப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ, ஒரு வியாதி உங்களுக்குள்ளே வந்தால் நல்ல மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் செல்லுகிறீர்களோ, அல்லது ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீர்கள், அந்த வேலையிலே உயர்ந்த சம்பளம் எந்த வேலையில் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ, நல்ல திருமண வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும், நல்ல மணமகன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ, இது போன்ற காரியங்களை இந்த சகேயு வரி வசூலிப்பவனாயிருந்தான், பாவத்தை செய்கிறவனாயிருந்தான்,
அநியாயமாய் வட்டி வாங்குறவனாயிருந்தான், தேவனை அறியாதவனாயிருந்தான், தேவனுக்கும் இயேசுவுக்கும் வெகு தூரமாயிருந்தான். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்திருந்தான், அந்த இயேசு நல்லவர் என்பதை அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வசனத்தை வாசித்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் காண ஆசைப்பட்டான். அப்படித்தானே இருக்குது. அந்த வசனத்தை மீண்டும் சத்தமாய் வாசியுங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க வகை தேடினான். இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிற ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய நெருங்கிய நண்பர். நானும் அவரும் ஒன்றாய் பல இடங்களுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். என்னுடைய வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார், நான் அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். எப்படி இன்னும் சற்று நேரத்தில் இந்த தாளைகுளம் கிராமத்திற்கு வருவார். அவரை பார்க்காதவர்கள் இப்பொழுது என்ன நினைப்பார்கள் என்றால், இந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பாரோ என்று பார்க்க நம்முடைய தோழர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் நேசிக்கின்ற பிள்ளைகள் இங்கே காத்திருப்பது போல அந்த கிராமத்திலே சகேயு என்ற ஒரு மனிதன் இயேசு இந்த கிராமத்திற்கு வருகிறார். ஆகவே நான் அவரை பார்க்க ஆசைப்படுகிறேன், நான் அவரை பார்க்க ஆசைப்படுகிறேன். அவர் எப்படி இருப்பாரோ, அவர் பக்கத்து ஊரிலே மரித்தவர்களை எழுப்பினாரே, அங்கே பாவியான ஒரு ஸ்திரீ வரும்பொழுது அவருடைய பாவங்களை மன்னித்தாரே, அந்த இடத்திற்கு வருகின்ற நேரத்தில் அங்கு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்தாரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரே, செவிடர்களை கேட்க செய்தாரே. அறிந்திருந்தான், அறிந்திருந்தான், அறிந்திருந்தான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கடவுளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சொர்க்கம் என்பது ஒன்று என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழும் போது சொர்க்கத்திற்கு போகலாம், பரலோகத்திற்கு போகலாம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆனால் பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும், பாவத்தோடு கூட உழந்து கொண்டிருந்தாலும், இந்த சகேயு இயேசுவை அறிந்திருந்தபடியினால் பார்க்க ஆசைப்பட்டான், பார்க்க ஆசைப்பட்டான். இன்றைக்கு இந்த கூட்டம் இந்த இடத்திலே நடக்கிறது என்று அறிந்ததினாலே இந்த களத்துமேட்டிலே, இந்த நெல் களத்துமேட்டிலே இன்றைக்கு மாலை 7 மணிக்கு இந்த கூட்டம் நடக்கிறது என்பதை அறிந்தபடியினாலே அந்த கூட்டத்திற்கு நான் போவேன், அந்த கூட்டத்தில் பாடுவேன், அந்த கூட்டத்தில் ஜெபிப்பேன், அந்த கூட்டத்தின் இந்த தாளைகுளம் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் போய் நிற்போம் என்று வந்திருப்பதின் நோக்கம் அறிந்ததினால். அல்லேலூயா. அங்க அறிந்து அவன் என்ன செய்தான்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது. என்ன குறை? அவன் சற்று குள்ளமான மனுஷன். அப்படித்தானே இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்கள். அவன் குள்ளனானபடியினால், அவன் உயர்மை இல்லாதவனாய் குள்ளமானவனாய் இருந்தபடியால், அந்த வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வளர்த்தியா இல்ல, வரி வசூலிப்பவனாயிருந்தான், அரசு வேலை பார்க்கிறவனாயிருந்தான், டாக்ஸ் கலெக்டராயிருந்தான், உயர்ந்த பதவியில் இருந்தான். ஆனால் அவன் எப்படி இருந்தானா? குள்ளனாயிருந்தான். குள்ளன், எதையும் பார்க்க முடியாத நிலைமை, ஜனங்களை ஏறிட்டு பார்க்க முடியாத நிலைமை. அவன் என்ன செய்தான்? இயேசு இந்த ஊருக்குள்ள வந்தால் ஒரு கூட்டத்தோடு கூட வருவார். இயேசு இந்த ஊருக்குள்ளே வந்தால் நன்மை செய்கிறவராகவே வருவார். இயேசு இந்த தெருவுக்குள்ள வந்தால் அற்புதங்களை செய்கிறவராகவே போவார். இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தால் சமாதானத்தை தருகிறவராகவே இருப்பார். இயேசு நம்மை தொட்டால் நமக்கு தீராத வியாதிகளும் தீரும் என்பதை அறிந்திருந்தபடியினாலே இவன் என்ன செய்தான் என்றால், இந்த கூட்டத்தில் என்னால் இயேசுவை பார்க்க முடியாது, இந்த கூட்டம் என்னை தடுத்து நிறுத்தும், இந்த கூட்டம் என்னை பார்க்க விடாது, இந்த கூட்டத்தில் இயேசுவை நான் பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவரை நான் பார்ப்பேன், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் நான் பார்த்தால் என் வாழ்க்கையில் விமோசனம் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தவன் என்ன செய்தான்? இயேசு வருகிற பாதையில், ஆமென் சொல்லுங்க, இயேசு வருகிற பாதையில்
அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு காட்டத்தி மரம், அப்படிதான் இருக்க அந்த வசனம். வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் கொங்கந்தான்பாறை என்ற கிராமத்தில் பிறந்தவன், ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையிலே வளர்க்கப்பட்டவன். அப்பொழுது நான் 6வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய தலைமை ஆசிரியர் என்ன செய்தார் என்றால், இன்றைக்கு பொன்னாக்குடி மெயின் ரோட், நாகர்கோயில் திருநெல்வேலி மெயின் ரோட்டிலே மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி வருகிறார்கள். நாம் எல்லாரும் நம்முடைய பள்ளிக்கூடத்திலிருந்து ஸ்கூல்ல இருந்து ராஜீவ்காந்தியை பார்க்க போவோம் என்று கொங்கந்தான்பாறையிலிருந்து மெயின் ரோட்டிலே பொன்னாகுடி இந்த மெயின் ரோட்டிலே அந்த சாலையிலே நாங்கள் நடந்து வந்து நின்றோம். கூட்டமாய் அந்த பொன்னாகுடியிலே கூட்டமாய் நிற்கிறது. ஸ்கூல் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம், மக்கள் நிற்கிறார்கள், ராஜீவ்காந்தி வருகிறார் என்று எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த கூட்டத்தோடு கூட நின்றால் ராஜீவ்காந்தியை சரியா பார்க்க முடியாது என்று என் எண்ணம். எப்போ 6வது வகுப்பு படிக்கும் போது உடனே நான் என்ன செய்தேன், கூட்டத்தோடு கூட இல்லாமல் அந்த கூட்டம் முடிந்து சற்று தூரமாய் போய், நல்லா கவனிங்க, சற்று தூரமாய் போய் தனியாய் அந்த கூட்டம் முடிகிற இடத்துல நான் தனியாய் நின்றேன். இந்த ராஜீவ்காந்திய அந்த கூட்டம் பார்த்ததோ இல்லையோ, நான் ரொம்ப அழகா ஆமேன், அவரும் என்னைய பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன், அவருக்கு நான் கை காட்டினேன், அவரும் எனக்கு. ஏன் தெரியுமா? அந்த கூட்டத்தோடு கூட நிற்காமல் தனியாய் ஒரு இடத்தில் நின்றதுனால அவரை தெளிவாய் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்ப நான் உங்களுக்கு புரிய முடியா சொல்றேன். அந்த வழியிலே கூட்டம் அதிகமாக இருந்தபடியினாலே இவன் நினைச்சா இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை சரியாய் பார்க்க முடியாது, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்ட எனக்கு அது தோல்வியாய் மாறிவிடும். ஆகவே கூட்டத்தின் மத்தியிலே நான் வராமல் நான் என்ன செய்வேன்னா, ஒரு காட்டத்தின் மரத்திலே ஒரு உயரத்திலே போய் நான் நின்று அவரை பார்ப்பேன் என்று சொல்லி தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறிட்டான். கூட்டம் வருகிறது, ஆட்கள் வருகிறார்கள், இயேசு வருகிறார், முன்னாடி பின்னாடி கூட்டம் வருகிறது. அற்புதம் பெற்றவர்கள் வருகிறார்கள், அற்புதத்தை பெறுவதற்காக வருகிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் வருகிறார்கள், வேதபாரர்கள் வருகிறார்கள், பரிசேயர்கள் வருகிறார்கள், பிரதான ஆசாரியர்கள் வருகிறார்கள். ஒரு கூட்டம் இயேசு வாழ்க என்று சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆனால் வந்த கூட்டம் இந்த இயேசுக்கு பின்னாடி வரும்போது இந்த இயேசு என்ன பண்ணினார்னா, அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி தன்னை எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசைப்பட்ட அந்த மரத்திற்கு கீழே வந்து நின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, இயேசு என் கவலைகளை மாற்ற மாட்டாரா, இயேசு என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்று வேதனையோடு கூட இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசைப்பட்டால் இயேசு உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. எனக்கு என்ன பாஸ்டர் கவலை? எனக்கு ஒரு கவலை இல்லை. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல ஊர், நல்ல பாதுகாப்பு, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சில நேரத்தில் நினைச்சிட்டு இருக்கிறோம். நேற்று ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டில் ஜெபம் பண்ண போகும்போது என்னை பார்த்தோன்னா அந்த புருஷனும் அழுதாரு, அந்த மனைவியும் அழுதாங்க. எதற்கு அழுகிறார்கள் என்று தெரியல. அழுகன்னு அழுக ஏங்கி ஏங்கி அழுறாங்க. ஏமா அழுறீங்க? நான் உங்களை சும்மா பார்க்க தானே வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. என் பிள்ளை ஒரு பையனை விரும்பினாள், அதே பையனை நாங்கள் நிச்சயம் செய்து விட்டோம். அவள் விரும்புகிறாள், அவள் வாழ்க்கை கசந்து போய்விடக் கூடாது, அவள் விரும்புகிற மணமகனையே நாங்கள் திருமணம் செய்து விடுகிறோம். வருகின்ற மே மாதம் 13ஆம் தேதி திருமணம். அந்த திருமணத்திற்கு முன்பதாக போன வாரத்தில் ஒரு நிச்சயம். அந்த நிச்சயத்தில் 100 பேர் கலந்து கொண்டார்கள். 100 பேருக்கு சாப்பாடு போட்டோம் பாஸ்டர். ஆனா நேற்று
என் பிள்ளை எங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டா பாஸ்டர். இதுவரை இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருவரை ஒருவர் விரும்பி இருக்கிறார்கள். வீட்டு சார்பிலே 2 பேருக்கும் திருமண நிச்சயம் நடைபெற்றிருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் சார்பிலே 50 பேர், பெண் வீட்டார் சார்பிலே 50 பேர், 100 பேர் சாப்பிட்டிருக்கிறார்கள். மே மாதம் 13ஆம் தேதி திருமணம் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க நேத்து ஏன் ஓடி போனோம்? இப்படிப்பட்ட பிரச்சனை நீங்கள் என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களா? அந்த அம்மா அழுது 25 பவுன் நகை, வீடு, நான் எல்லாம் கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் மகா இப்படி பண்ணிட்டால பாஸ்டர், நான் சாப்பிட்ட இப்படி ஆச்சே, நான் தண்ணி குடிக்கல. சகோதரனே சகோதரியே, இது போன்ற 1000 விதமான பிரச்சனைகளில் ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். சில வியாதிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். சில தரித்திரங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் இயேசு உங்களை தேடி வருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்கலாம், ஏழையாயிருக்கலாம், பணக்காரர்களுக்கலாம், நீங்கள் வசதி படைத்தவர்களாயிருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த பொறுப்பிலே நீங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் மரணம் என்று ஒன்று நிச்சயம். அந்த மரணத்தை யாரால் வெல்ல முடியாது. அந்த மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்களா அல்லது நரகத்திற்கு போவீர்களா என்பதை திட்டமிடும். இந்த சகை ஒருவேளை பாவம் செய்தவன் என்று ஊர் சொன்னது, இவன் பாவியான மனுஷன் என்று அந்த ஊர் சொன்னது, இவனுடைய வீட்டிலா இயேசு தங்க போகிறார் என்று அந்த கிராமம் சொன்னது, அவரை பார்த்து ஏளன பண்ணினது. ஆனால் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டதினால, இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டதினால, நான் ஒரு ஐயாவளி குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய முன்னோர்கள் ஐயாவளியை வணங்கினவர்கள். அந்த ஐயாவளியை சொந்தமாய் கோயிலை கட்டி நடுத்தெருவிலே அந்த ஐயாவளியை வணங்கினவர்கள் என்னுடைய மூதாதையர்கள். ஆனால் எப்படி இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள் தெரியுமா? குடும்பத்தில் வறுமை, குடும்பத்தில் வியாதி, குடும்பத்தில் மரணம். என் குடும்பத்தில் இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா 3 ஆண் பிள்ளைகள் மரித்திருக்கிறது. நான் மாத்திரம் உயிரோடு கூட இருக்கிறேன். சாபம், குடும்பத்தை தொடர்ந்து தொடர்ந்து சாபம். ஆண் பிள்ளைகள் உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்பதற்காக 3 ஆண் பிள்ளைகள் என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து மரித்திருக்கிறது. ஆனால் என்றைக்கு என் தாய் எனக்கு இனி ஒரு குழந்தையை தந்தால், இனி ஒரு ஆண் குழந்தையை தந்தால், நான் ஊழியத்திற்கென்று நான் கொடுப்பேன், நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்று என் தாய் ஒப்பு கொடுத்தார்களோ அன்றைக்கு மரணம் நின்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு சாதாரண ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை நிறுத்தியிருப்பதற்கு காரணம் சாபம் மாறியது, வேதனை மாறியது, துன்பம் மாறியது, பிரச்சனைகள் மாறியது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு ஆமென், உலகத்தின் ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம், பல நன்மைகள், பல பெயர்கள், இவைகள் எல்லாவற்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை பார்க்க ஆசைப்படுங்கள். இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ளே வருந்தி கூப்பிடுங்கள். இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கையிடுங்கள். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்ததற்கு பின்பதாக குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு வியாதி வந்தது. என்ன வியாதி தெரியுமா? 9வது வகுப்பு படிக்கின்ற பொழுது காலையில் இருந்து இரவு 12 மணி வரை என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் சரி, எந்த உணவுகளை எல்லாம் காலையில் சாப்பிடுகிறோம் இரவு 12 மணி ஆகும். சரியாய் இரவு 12 மணிக்கு ஒரு வாமிட் வரும், ஒரு வாமிட் வரும். காலையில் குடித்த காப்பியிலிருந்து, காலையில் சாப்பிட்ட உணவிலிருந்து, மதியம் சாப்பிட்ட உணவிலிருந்து, இரவு சாப்பிட்ட உணவு வரை ஒரு உணவு கூட, ஒரு சல்லி அளவு கூட செமிக்காமல் சரியாய் இரவு 12 மணிக்கு ஒரு வாமிட் வரும். என் தாய் என் வயிற்றில் கை வைத்து ஜெபம் பண்ணுவார்கள், இந்த வாமிட்டை நிறுத்து, இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படட்டும்னு என் தாய் ஜெபம் பண்ணுவாங்க. என்னுடைய தாயாரின் கையை நான் எடுத்து தள்ளி விடுவேன். ஜெபம் பண்ணாதீங்க, நீங்க ஜெபம் பண்ண எனக்கு மூச்சு முட்டுது. வாமிட் எடுத்தா தான் நான் நார்மல் நிலைக்கு வருவேன். ஜெபம் பண்ணாதீங்க.
ஒரே பையனாய் வளர்ந்தேன். பல மருத்துவங்களை போய் பார்த்தோம். உயர் உயர் மருத்துவர்கள், டாக்டர்களை போய் பார்த்தோம். எல்லா விதமான பரிசோதனைகளை செய்து பார்த்தோம். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த தம்பியினுடைய சரீரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது, நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. என்றைக்கு தேவ சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணித்தேனோ, எனக்கென்று ஒரு வாழ்க்கை, இனி நான் உலகத்திற்காக நான் வாழுகிறதை விட கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் தூக்கினேனோ, அன்றிலிருந்து நிறுத்தப்பட்ட இந்த வாமிட், ஆமென், இதுவரை என் வாழ்க்கையில் அந்த வியாதியே எனக்கு வரல. அல்லேலூயா. எந்த